வணக்கம். இது வந்துட்டு நம்ம அந்த அறிவு பற்றி தான் நம்ம அந்த சித்த மருத்துவ புக்கில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதை இந்த அறிவுங்கிறது வந்துட்டு என்ன பார்த்தோன்னா, அறிவு பார்த்திங்கன்னா அந்த முக்கியமாக நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய காட்சி, சரிங்களா? எதை பொறுத்து நம்ம மனித அறிவு செயல்படுது, சரிங்களா? அதை தான் சொல்கிறாங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த காட்சி, சரியா? அந்த காட்சியை பார்த்து நமக்கு தோணக்கூடிய எண்ணங்கள், சரியா? அதே மாதிரி நம்முடைய நினைவாற்றல் அப்படிங்கிறதுல நம்ம சில இடங்களில் நம்ம பார்த்த விஷயங்களாகவும் இருக்கலாம். சின்ன பிள்ளையிலிருந்து சொல்கிறேன் நான், சரி. அதே மாதிரி நம்ம படித்த விஷயங்களாகவும் இருக்கலாம், இல்லை நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களாகவும் இருக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரியான இந்த நினைவாற்றல், சரிங்களா, இதை பொறுத்தும் இருக்கும். அதே மாதிரி கற்பனை அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இப்படி தான் அது இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கண்ணால் நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை நம்ம நம்மளாக கற்பனை பண்ணிக்கிறது, சரியா? கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம நினச்சிக்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த செயல்களை பொறுத்து தான் நம்மளுடைய கற்பனை அமையுது, புரியுதுங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் பார்த்தீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய இப்போ தோணக்கூடிய எண்ணங்களுக்கான கற்பனை அமையுது, ஓகேங்களா? அப்போது பார்த்தீங்கன்னா கருத்து அமைவு, அந்த கற்பனை உண்டாகி அதை ஒரு கருத்தாக மாறி அதை நம்மளுடைய மனதில் போயிட்டு உட்காந்துக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை மாதிரி நீங்கள் பதிய வைக்கிறது, சரியா? அதுக்கப்புறம் சிந்தனை அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, இந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிந்தனை செய் மனமே அப்படின்ட்டு சொல்லிப்பாருயா. அது என்னென்னா, அந்த நம்ம பார்த்த இப்போ இவ்வளோ விஷயங்களை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து நம்ம திரும்பவும் ஒரு பொதுவான ஒரு முடிவுக்கு வர்றது, சரிங்களா? இது பேர் தான் சிந்தனை. இப்போது இவ்வளோ விஷயங்களை இதை பார்த்திங்கன்னா நம்முடைய அந்த அறிவுடைய நிலைகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இவையாவும் அறிவின் பாடுகின்ற காரணத்தினால் அறிவானது அளவை இயலால் ஆராய்வதற்கு உரியது எனினும் அத்துறை சிந்தனையை மட்டுமே சிறப்பாக எழுதுகிறது, புரியுதுங்களா? அப்போது அந்த சிந்தனையை மட்டும் ஏன் சிறப்பாக எழுதுதுன்னா, ஏன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு அந்த சிந்தனை நம்மளுடைய அந்த ஆறாம் அறிவுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு இது இவ்வளோ விஷயங்களை பேஸ் பண்ணி அதை யோசித்து இன்னும் ஒரு சிறப்பாக நம்ம செயல்படுறதுக்காக அது யோசிக்கிறது இல்லையா? அதனால் அந்த சிந்தனை தான் ஒரு பெஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போது அறிவு என்பது உள்ளம்ங்கிறது நம்முடைய மனம், நம்முடைய விளைவுங்கிறது நம்முடைய ஆர்வம், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்முடைய செயல். ஏன்னா ஆர்வம் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு செயலையும் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது, இல்லையா? நீங்கள் எவ்வளோ ஆர்வத்தோடு அதை செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது விளைவு. அதுக்கப்புறம் செயல் ஆகிய முக்கூறுகளால் ஆன கூட்டு நிலையாகும். இது நம்முடைய அறிவு. இந்த அறிவு என்பது நம்முடைய மனம், விளைவு, செயல் ஆகிய முக்கூறுகளால் ஆன கூட்டு நிலை தான் நம்முடைய அறிவுங்கிறது, சரியா? அப்போ மனம் பார்த்திங்கன்னா மனம் இந்த மூணுடைய இணைப்பு தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க.
சரிங்களா? அப்போது உள்ளத்தை உள்ளவாறு நிகழ்ச்சிகளை நிகழ்கின்றவாறு அறிகின்ற முறையை அறிவியல் வந்து மேற்கொள்கிறது. சரிங்களா? உள்ளத்தை உள்ளவாறு, சரியா, நம்ம உள்ளதை உள்ளவாறு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நிகழ்ச்சிகளை நிகழ்கின்றவாறு அறிகின்ற முறையை அறிவியல் மேற்கொள்கிறது. ஆனால் ஆராய பெறும் நிகழ்ச்சிகள் எவ்வாறு எழுகின்றன வளைகின்றன என்று வினவாது அவை உண்மைக்கு உரியதாக விளங்குதல் வேண்டுமெனின் தத்துவ துறையின் முறையாகும். புரியுதுங்களா? அதாவது இப்போது இது வந்துட்டு சில இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு வந்து நினச்சி தான் அந்த சிந்தனையை வந்துட்டு எழுது. அதே மாதிரி வந்து அதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக மனசில் வந்து பதிய வச்சு நம்ம அதை வந்து செயல்படுத்துகிறோம் இல்லையா? ஏன்னா ஆனால் இது பார்த்திங்கன்னா தத்துவ வந்து ஒரு ஒரு அறிவு அப்படிங்கிறதும் இந்த மெய்ஞானம் அப்படின்னு சொல்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்பாற்பட்டது. அந்த பேரறிவோட தொடர்புடையதாக அது வந்துட்டு இருக்கிறதுனால அதனுடைய செயல்கள், அதனுடைய சிந்தனைகள், அதனுடைய வந்து ஒரு ரிசல்ட்டுங்கிறது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை வந்துட்டு உணர்ந்து அந்த கடவுளோடு இணைந்து நம்ம செயல்படும் பொழுது நம்ம எல்லாருமே ரொம்ப 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 வந்து ஒரு கிளவரான செயல் வந்து ஒரு செயலை வந்து நம்ம வந்துட்டு வந்து வெளிக்கொணர முடியும். ஓகேங்களா? இப்போது உள்ளத்தியல் உண்மைகளை அறிந்தோர் உள்ளத்தை அல்லது மனத்தை உணர்வின் அல்லது அறிவின் தொடர்ச்சியாக கருதுகின்றனர். சரிங்களா? உள்ளத்தியல் உண்மைகளை அறிந்தோர் உள்ளத்தை அல்லது மனதை உணர்வின் அல்லது அறிவின் தொடர்ச்சியாகவே கருதுகின்றனர். சரியா? இந்த உணர்வின் தொடர்ச்சியில் பல்வேறு அந்த உருவங்களின் தொகுப்புகள், எண்ணங்கள், இது எல்லாமே முதலியவற்றை வந்துட்டு காண்கின்றன. எண்ணங்களும் மற்றவையும் ஒன்றை ஒன்று இயங்கி தொழிற்படவும் காண்பர். புரியுதுங்களா? இந்த எண்ணங்கள் இந்த எல்லாமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா வந்துட்டு செயல்படும். இவ்வாறு தொழிற்படுகின்ற நிலையில் இவை கருத்தமைவுகளாக ஏகின்றன. சரிங்களா? இந்த ஏவின் காரணமாக ஆன்ம உணர்வு தலைப்படுகிறது. இவ்வுணர்வின் தொடர்ச்சியினால் சில கூறுகள் பொதிந்து விளங்குகின்றன. இவை பொதிந்து விளங்குவனவாக கொள்ளுதல் வேண்டுவதாகிறது. இவ்வாறு தொடர்ந்து பல கூறுகளுடன் விளங்குவது தனி ஒருவனிடத்தில் விளங்கும் மனமாகும். ஏதாவது புரியுதுங்களா? இதுதான் வந்துட்டு சித்த மருத்துவ புக்கு. இது வந்து செகண்ட் இயர் புக்கு. இது சரிங்களா? இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் இயர்லேயும் இப்படி தான் இருக்கும், செகண்ட் இயர்லேயும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்களே ஆங்கில மருத்துவர்கள் தான் பெஸ்ட்டுன்ட்டு. ஆங்கில மருத்துவர்கள்லாம் வந்து இந்த இங்கிலீஷ் பேசுகிறது இல்லை அதை படிக்கிறதுலாம் வந்து பழக்கத்தில் வந்து வந்துடுங்க. அதை விட கஷ்டமானது வந்துட்டு எது தெரியுங்களா? இந்த மாதிரியான இந்த தத்துவ கருத்துக்களை மனசில் பதிய வச்சு இதில் பரீட்சை எழுதி இல்லை பாஸ் பண்ணி நாங்கள் வந்து வெளியே வரோம் பார்த்தீங்களா? இது தாங்க கஷ்டம். சரிங்களா? மற்ற எந்த லாங்குவேஜும் சரி, நம்ம கொஞ்சம் ஒரு 2 months ஒரு 3 months சரியா இது நம்ம கொடுத்தோம்னா அந்த லாங்குவேஜை நம்ம கற்றுக்க முடியும், பேச முடியும், எழுத முடியும், எல்லாமே செய்ய முடியும். ஆனால் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்துட்டு தனித்திறமை வேணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் வந்து நாளைக்கு சொல்கிறேன் இதை பற்றி. நன்றி.